நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்காங்க. ரியாஸ், என்னென்ன முறைகளில் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுகிறது, அதனால் அந்த பகுதியில் என்ன மாதிரியான தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கிறது, நடவடிக்கைகள் என்னென்ன அளவிற்கு எடுக்கப்பட்டு இருக்கிறது, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அதிக அளவிலான ரேஷன் பொருட்கள் கடத்தப்பட்டு வந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா லாரிகளில் லோடுகள் மூலியமாக கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு ரேஷன் அரிசி வந்து கடத்தப்பட்டு வந்த நிலை காணப்பட்டது. தற்போது அரசின் நடத்திய தீவிர பல்வேறு முயற்சி காரணமாக அதாவது லாரிகளில் போக வேண்டிய லோடுகள் வந்து ஓரளவுக்கு தடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இருந்த போதிலும் சேலத்தில் இருக்கிற பல்வேறு நியாய விலை கடைகளை, குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அம்மாப்பேட்டை, சாமிநாதபுரம், பள்ளப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கிற நியாய விலை கடைகளில் அந்த பகுதியில் வந்து குறிப்பாக அரிசிகள் வந்து கடத்தப்படுவதாக புகார் எழுந்திருக்கு. தற்போது இந்த ரேஷன் கடையில் வழங்கப்படுகிற பொருள் வந்து பொதுமக்களுக்கு கிடைக்கிறதா என்பது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். குறிப்பாக ரேஷன் கடையில் வழங்குற பொருட்கள் உங்களுக்கு முறையாக கிடைக்குதா? சார், எங்களுக்கு ரேஷன் கடையில் வந்து பொருட்கள் வருது அப்படின்னு மெசேஜ் மட்டும் செல்ஃபோனுக்கு வருது. ஆனால் அந்தந்த பொருட்கள் வந்து ரேஷன் கடையில் கேட்கும் போது சரியாக கிடைக்கிறது இல்லை சார். என்னென்ன பொருட்கள் கிடைக்கும், எந்த மாதிரி சிரமங்கள் இருக்குது உங்களுக்கு அதில்? சார், இங்கே வெயிலில் வந்து குழந்தைங்கள வச்சு மணிக்கணக்காக நிற்க வேண்டியதாக இருக்குது. இன்னாலும் இங்கே வந்து ஒரே ஆள் மட்டும் தான் பில் போட்டு ஒரே ஆள் வந்து பொருளும் போகிறதுனால எங்களுக்கு வந்து அதிகப்படியாக நிற்க முடியல. சரியான பொருட்கள் கிடைக்கிறதான தகவலும் சொல்ல மாட்டுறாங்க. மணிக்கணக்கில் வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. வயசானவங்களாம் சில நேரத்தில் மயக்கடிச்சு இங்கே விழுந்துடுறாங்க. தேவேந்திரன், குறிப்பாக அதை பொதுமக்களோட கிடைக்கிறது என்னன்னாக்கா ரேஷன் கடைகளில் கிடைக்க வேண்டிய பொருட்கள் வந்து கிடைப்பதில்லைன்னு சொல்லி புகார் இருக்கு. அதே போல இந்த ரேஷன் கடையில் கிடைக்க வேண்டிய பொருட்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அரிசி வந்து பல்வேறு வகையான கடுத்தல் சம்பவங்கள் ஈடுபட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக அங்கே இருக்க பணியாற்றும் ஊழியர்களோட துணையோடு மற்றும் இங்கே இருக்க உள்ளூர் பிரமுகரோடு சேர்ந்து இங்கே இருக்க அரிசிகள் வந்து வெளிச்சந்தைக்கு வைக்கப்படுறாங்க. இங்கே இருக்கிற அதாவது ரேஷன் கடை பொருட்கள் வந்து எப்படி வெளிச்சந்தைக்கு போகுது என்பது குறித்து நம்மிடையே சதீஷ் என்பவர் இணைச்சு காட்ட பேசலாம். சார் வணக்கம். குறிப்பாக அந்த ரேஷன் கடைகளில் அரிசிகள் தொடர்பாக பல்வேறு இடங்களில் நீங்கள் வந்து பிடிச்சி காவல்துறை ஒப்படைச்சிருக்கீங்க. குறிப்பாக அந்த ரேஷன் கடை அரிசி எப்படி வெளியே போகுது, வெளிச்சந்தைகள் எப்படி விற்பனை ஆகுது? முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா லாரியில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டாட்டா ஏசி அதே போல் டூ வீலரு, சைக்கிளில் திருடிட்டு இருக்கிறாங்க. இது பல முறை நாங்கள் அதிகாரிகள் மத்தியிலையும் அதே போல் புட்சல் ஆஃபீஸ்லேயும் தகவல் சொல்லியும் மனுவாக கொடுத்தோம். எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. வழக்கு பதிவு பண்ணி உடனே அவங்க வெளியே வந்துடுறாங்களே தவிர அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். சாதாரணப்பட்ட ஜனங்களுக்கு உணவுப் பொருள் கிடைக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. அதே போல் பருப்பு, அதே போல் அந்த அரிசிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னீங்களாங்க, தொடர்ந்து மெசேஜ் மட்டும் வருது. ஆனால் போய் கேட்டால் உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு, வேணால் உங்களுக்கு அப்புறம் வேணால் வாங்க, தனியாக ஒரு 5 கிலோ கூடி தரான்னு சொல்லி கள்ள சந்தையில் தொடர்ந்து திருட்டு போயிட்டுருக்குது. இதை பல முறை அதிகாரி கவனத்துக்கு எடுத்து சொன்னால் கூடி அதை அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. இது ஒரு கண் துடைப்பான நாடகத்தை தான் நடத்திட்டு இருக்கிறாங்க எல்லா ரேஷன் கடையிலையும். இந்த திருட்டு போகிற அரிசியை வந்து தடுத்து நிறுத்தணும். அதிகாரிகளோட கவனத்துக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அது அரிசி இங்கேருந்து ரேஷன் திருட்டு போகுதுங்க சொல்கிறீங்க. அது எப்படி, எந்த வழியாக திருட்டு போகுது, குறிப்பாக அது எங்கே விற்பனை பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, யார் மூலியமாக அந்த அரிசியை வெளியே கொண்டு வராங்க? இந்த அரிசியை வந்து இது ஒரு ஆள் மட்டும் செயல்படுறாங்க. அவங்க பின்னாடி மட்டும் ஒரு 10-15 பேர் வேலைக்கே இருக்கிற இதுக்கு ஒரு பெரிய ஒரு முதலாளியாக இருக்கிறாங்க. முதலாளியாக இருந்துட்டு அதை வந்து ஒரு 10-15 பேர் வேலைக்கு வச்சு சைக்கிளில், டூ வீலரில், மினி டோரில் இந்த மாதிரி கடத்துகிறாங்க. அதே போல் அரிசி மாவாட்டுற இடங்கள்லையும், அதே போல் பெரிய பெரிய ஹோட்டல் நிறுவனங்கள்லேயும், ஸ்வீட் ஸ்டால்லையும் இந்த அரிசியை கொண்டு போய் விற்பனை செய்கிறாங்க. கிலோ இவங்க இங்கே 5 ரூபாய்க்கு வாங்கி கள்ள சந்தையில் போய் 10 ரூபாய்ன்னு விற்கிறாங்க. இது விற்கிறனால அந்த அரிசி எடுக்கிறதுனால ரொம்ப இங்கே சாதாரணப்பட்ட ஜனங்களுக்கு அரிசி கிடைக்கிறதில்ல. ரொம்ப சிரமமான சூழ்நிலை தான் இருக்குது. குறிப்பாக நீங்கள் அரிசி வெளியே வெளிச்சந்து விற்கிறதா சொல்கிறீங்க. குறிப்பாக இது தொடர்பான அதிகாரிகள் நீங்கள் சந்திச்சு புகார் கொடுத்துருக்கீங்களா? எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க? போன 2 மாதத்துக்கு முன்னாடி பள்ளப்பட்டி ரேஷன் கடையில் ஒரு 300 கிலோ ரேஷன் அரிசியை பிடிச்சி கொடுத்தோம். அதே போல் இந்த சாமிநாதபுரத்தில் ஒரு 50 கிலோ ரேஷன் அரிசியை பிடிச்சி கொடுத்தோம். அதிகாரிகிட்ட கொடுத்தோம். அதிகாரிகளுக்கு ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க உடனே வெளியே வந்துடுறதான் பார்க்குறாங்களே தவிர அது மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கிடையாது. தேவேந்திரன், குறிப்பாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 9,69,000 நியாய விலை கடைகள் வந்து, அதாவது நியாய விலை கடைகள் மூலியமாக இந்த அரிசிகள் வந்து பெற்றுட்டு இருக்காங்க. அதாவது பொதுமக்கள் வந்து இந்த அரிசிகள் பெருவகையில் வந்து குறிப்பாக வந்து ஏழை மக்கள் மட்டுமே அதிகப்படியான அரிசிகள் வாங்குறாங்க. அதே போல் நடுத்தர மக்கள் அதிக அளவில் வாங்குறது கிடையாது. அதையும் பயன்படுத்தி அவர்கள் வாங்கக்கூடிய அந்த அரிசியானது வந்து வெளிச்சந்தையில் வந்து கொண்டு போய் விற்கும் நிலை ஏற்பட்டிருக்கு. சார், நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக அரிசி மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன பொருட்கள் எல்லாம் ரேஷன் கடைகள்லேருந்து எடுத்துகிட்டு போகிறவங்க? சார், இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மட்டும் கடத்த
போகிறதும் கிடையாது. அதே மாதிரி பருப்பு எண்ணெய் இப்போ எண்ணெய் தொடர்ச்சியாக கிடைக்கிறதே கிடையாது. பருப்பு அப்படி வந்தாலும் முக்கியமாக அந்த மாதத்தில் முதல்ல ஒரு 2-3 நாளாக அந்த பருப்பு போடுறாங்க. வரவங்களுக்கு பருப்பு கிடைக்கிறது கிடையாது. அதை வந்து வெளியே சந்தையில் விற்றுறாங்க பருப்பை. இவங்களே ரேஷன் கடையில் இருக்கிற ஊழியர்களை அதை அதிக விலைக்கு விற்றுறாங்க பருப்பு. அதே மாதிரி சர்க்கரை கிடைக்கிறது கிடையாது. ஒரு முதியோர்களுக்கு அரிசி இலவசமாக போடுறாங்க. ஆனால் அந்த அரிசியோட இப்போ கிடைக்கிறது கிடையாது. அவங்களும் இப்போ வயசானவங்க ரொம்ப பாதிப்படுறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து ரேஷன் கடையில் எல்லா இடத்துலையும் முறைகேடு தான் நடந்துட்டு இருக்கிற ஒழிய இது சீர்படுத்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகளாகட்டும் எந்தவித நடவடிக்கை எடுக்கலன்னு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அம்மா நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக அந்த ரேஷன் கடைகளில் இங்கே வந்து குறிப்பாக ஃபுல்லாக வந்து கணினிமயமாக்கிட்டாங்க. குறிப்பாக ஃபோன் நம்பர் எழுதி போட்டிருக்காங்க, புகார் தெரிவிக்கிறது. அப்படி இருந்தும் நீங்கள் ரேஷன் கடை இங்கே அரிசிக்கு வந்து கடத்தப்படுறதா நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? நேரில் பார்த்துருக்கீங்களா? எப்படி கடத்துறாங்க அதை பற்றின விவரங்கள்லாம் சொல்லுங்கள். அரிசி வந்துங்க இப்படி டெய்லியுமே எடுத்துகிட்டு போகிறாங்கங்க. ஒரு ஆள் வராங்க, எடுத்து மூட்டையாக ஏற்றி விட்டுறாங்க. ஏழை ஜனங்களுக்கு அரிசி போட மாட்டேங்கிறாங்க. ஒரு 20 கிலோ வாங்கினா அதில் 15 கிலோ தான் இருக்குது. சக்கரை 2 கிலோ வாங்கினா அது 1/4 கிலோ கம்மியாக இருக்குது. பருப்பு வாங்கினா 1 கிலோ பருப்பு வாங்கினா 1/4 கிலோ 300 என்ன 200 கிராம் குறைஞ்சிருதுங்க. எது வாங்கினாலும் குறைஞ்சிருது. இவங்க எதுக்கு அந்த வியாபாரம் பண்ணணும்? இலவச ஏழை ஜனங்களுக்கு தானே போடுறீங்க. அதே இல்லைன்னா அது எதுக்கு அந்த சேல்ஸ் பண்ணணும்? மூட்டையாக போகுது. சாயங்காலம் ஆனால் பாருங்கள் 7 மணி வரைக்கும் மூட்டையாக போகுது. ஏழை ஜனங்களுக்கு போட சொல்லி தானே போடுறாங்க. இவங்க ஏன் போட மாட்டேங்கிறாங்க? அதே போல் இங்கே வந்து புகார் தெரிவிக்க ஃபோன் நம்பர்லாம் வச்சு எழுதியிருக்காங்க. அப்படின்னு நீங்கள் புகார்லாம் சொல்லியிருக்கீங்களா? என்ன சொல்கிறாங்க அதிகாரிகள்? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன பண்ண முடியாதுங்க, கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் சலுகை பண்ணிகிட்ருக்கோங்க, அவங்களுக்கு நாங்கள் கமிஷன் கொடுத்து தான் இது பண்ணுறோம், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஆள் வச்சு செய்கிறதுனால அவங்களுக்கு நாங்கள் கமிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. தேவேந்திரன், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில் இங்கே ரேஷன் அரிசி வந்து இங்கே ரேஷன் கடைகள் வந்து கடத்தப்பட்டு இது ஒரு பெரிய தொழிலாகவே நடத்தப்படுறதாக தெரிவிக்கிறாங்க. அதே போல் இந்த ஏழை மக்களுக்கு வழங்கக்கூடிய இந்த அரிசி ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த கடத்தல் சம்பவங்கள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. தேவேந்திரன்.